கேது தசையில பார்த்தீங்கன்னா, அந்த 7 வருஷ காலகட்டத்தில ஒரு ஸ்க்ரூவ போட்டு நம்ம டைட் பண்ண ஆரம்பிச்சோம்னா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் லூஸா இருந்தாலும், கொஞ்சம் அந்த ஸ்க்ரூ உள்ள போக போக டைட் அதிகமாகும். அதே மாரி தான். இந்த 7 வருஷம் முதல் வருஷம் வந்து பெருசா பாதிப்பு இல்லையே, நல்லாதாங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, 2வது வருஷம் அத விட சிச்சுவேஷன் கொஞ்சம் டைட்டா போகும். 3வது வருஷம் 2வது வருஷம் பரவால்ல சமாளிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றவங்க, 3வது வருஷம் கொஞ்சம் திணறுவாங்க. சரி 3வது வருஷமும் சமாளிச்சாச்சு. இன்னொரு 4 வருஷம் தான் ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, 4வது வருஷத்துலருந்து கொஞ்சம் தடுமாற்றங்கள் அதிகமாகும். அந்த கடைசி 2, 3 வருஷம் அந்த கேது தசையில குறிப்பா யாரா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, அந்த கேது தசையில ஒவ்வொரு வருஷம் கடந்து போம்போது, அந்த கடைசி 2, 3 வருஷம் அவங்க வாழ்நாள்ல மறக்கவே முடியாது. கையில இருக்க காசெல்லாம் டோட்டலி காலி பண்ணிட்டு, அடுத்து அந்த கேது தசை முடிஞ்சு சுக்கிர தசை ஆரம்பிக்கும். அந்த சுக்கிர தசை வரும்போது, அந்த கேது தசை முடியிறது எப்படி முடியும் தெரியுமா? கையில இருக்க காசு சுத்தமா காலி பண்ணிட்டு, அந்த சுக்கிர தசையிலேருந்து லைஃப மொதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாரி ஆக்கி விட்டுரும்.